நம் ஆச்சாரியர்கள் மகாப்பிரமாணம்னு கொண்டாடக்கூடிய 2 புராணங்கள்ல அமைஞ்சிருக்கு. ஒன்னும் வியாசருடைய திருத்தகப்பனார் பராசர மகரிஷி சாதித்தருளிய விஷ்ணு புராணத்தில் நிருசிம்ஹாவதாரம் உண்டு. அதே சமயத்தில் சுகபிரம்மம் பராசரருடைய பேரன் வியாசருடைய பிள்ளை, அவர் பரீட்சித்துக்காக 7 நாட்களில் சொன்ன அந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 7வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் வரும். அப்படின்னா பராசரர் ஒரு நிருசிம்ஹாவதாரம் சொல்லியிருக்கார், வியாசருடைய பிள்ளையான சுகர் ஒரு நிருசிம்ஹாவதாரம் சொல்லியிருக்கார். ஏறக்குறை பொருந்திடும். இதை தவிர்த்து இதே சோழ தேசத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர், பிறந்தது திருவாரூரில், நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரசித்தமா பகவத் பக்தியோடு திருவாரூரில் பிறந்தவர் இவர். திருவாரூரில் பிறந்த இந்த தியாக பிரம்மம் பஞ்சநதி க்ஷேத்திரம் என்கின்ற திருவையாத்தங்கரையில் வாழ்ந்து வந்தார். ராமன் மீது எத்தனையோ பக்தி கொண்டவர். ஒவ்வொரு கீர்த்தனையிலும் ராமனை அப்படி கொண்டாடுவார். பஜன சேயவே மனச பரம பக்திதோ ராமா பர பஜன சேயவே. எவ்வளவு கீர்த்தனைகள்! அவர் 2 நாடகங்கள் பாடியிருக்கார் தியாக பிரம்மம். ஒன்னுத்துக்கு நௌக சரித்திரம்னு பேர், கிருஷ்ணாவதாரத்தை பச்சாக கொண்டு பாடிய நாடகம். 2வது நிருசிம்மனை ஆதாரமாக கொண்டு பாடிய நாடகம் பிரஹ்லாத பக்தி விஜயம். இதுக்கு கேய நாடகம்னு பேர். எல்லாமே கிட்டத்தட்ட கீர்த்தனைகளாக அமைந்திருக்கும். வாசுதேவயனி வெட்டலி நரீதோ வரி குணிகனரே, இந்த மாதிரி பல பல கீர்த்தனைகள் பாடின்னு வந்தார். ஆனா தியாகராஜருடைய பிரஹ்லாத பக்தி விஜயத்துல ஒரு பெரிய விஷயம் உண்டு. பிரஹ்லாதன் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான். அவனுடைய அப்பா ஹிரண்யகசிபுவை படுத்தி எடுத்துட்டார். கடைசியில அந்த தூண் பிளந்தது. யார் வரணும்? நரசிம்மர். ஆனா தியாகராஜர் ராமர் வந்துட்டார். தியாகராஜருடைய பக்தி விஜய், பிரஹ்லாத பக்தி விஜயத்துல நரசிம்மரே இல்லை, ராமர் வந்து காப்பாத்தினது. என்ன சுவாமி கதையே மாத்தி விட்டார்னா, தியாகராஜருக்கு பார்க்கும் இடமெல்லாம் ராமர் தான். நிருசிம்மரே வந்தாலும் அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திண்டு தன்னுடைய வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு வந்தாதான் இவர் ஒத்துவர். அப்படி நம்ம ஆச்சாரிய வரியர்கள் எத்தனையோ பேர் இந்த நிருசிம்ஹாவதாரத்தை கொண்டாடி இருக்கா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய நிருசிம்ஹாவதாரத்தை ஜாஸ்தியா அடியேன் கொஞ்சம் இன்னைக்கு பிரமாண ஸ்லோகங்கள் சொல்லி இன்றைய நாளை அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர்களை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பரீட்சித் ஒரு கேள்வி கேட்டான். சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீர் விஷமோ யதா. சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு பரீட்சித் கேள்வி கேட்கிறார் சுகரை பார்த்து. பெருமாள் எல்லோருக்கும் பொதும் தானே சொல்ற, he treats everyone equally அப்படின்னு சொல்லிவிட்டா. ஏன்னா பரீட்சித்துக்கு தெரியும், பரீட்சித்தினுடைய தாத்தா தான் அர்ஜுனன். கரெக்டா? பரீட்சித் அப்பா அபிமன்யு, அபிமன்யு அப்பா அர்ஜுனன். அர்ஜுனன் தன்னுடைய கேள்விகளை கேட்டு பெற்றுக்கொண்ட விடை, கேள்வி விடைக்குத்தான் பகவத்கீதைன்னு பேரு. அதுல கிருஷ்ணர் தெளிவா சொல்லியிருக்கார், சமோகம் சர்வபூதேஷு, எல்லா ஜந்துக்கள் எல்லா பிறப்பையும் நான் ஒன்றாக பார்க்கிறேன். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம் இந்த லைன். இன்னார் உயர்ந்தவர் இன்னார் தாழ்ந்தவர்னு பெருமாள் பார்ப்பது கிடையாது. மனிதர்கள் பார்ப்பாளாம் கேட்டா நம்ம மனுஷ புத்தி தாழ்ந்த புத்தி. பெருமாள் பார்ப்பதாக சொல்லவே இல்லை. சமோகம் சர்வபூதேஷும் தான் சொல்லியிருக்க. எல்லாரும் நான் ஒன்னா பார்க்கிறேன். அந்த பகவத்கீதாவில் இருக்கக்கூடிய, கீதையில் இருக்கக்கூடிய கீதா வாக்கியத்தை தான் மனதில் கொண்டு இன்னைக்கு பரீட்சித் கேட்கிறார். சுகபிரம்மே சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு லோகானாம் பகவான் ஸ்வயம், பகவான் எல்லாரையும் சமமா பார்க்கிறார்னா, இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீர் விஷமோ யதா, தேவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி பகவான் ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறதும் பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்றதும், இது எந்த விதத்தில் சமமா பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு திருஷ்டாந்தமாகும். இப்போ அம்மாவுக்கு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க. முதல் குழந்தை ஏதோ அசடுத்தனம் பண்றது, ஒரு அடி போட்டுட்டு பாக்கி என்ன பண்ணிடுவோம், பாக்கி 2 குழந்தைக்கு ஒரு அடி போடுவோம்.
ஏன்னா அது இந்த முதல் குழந்தை தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு தர்மடின்னு பேர் இதுக்கு. அது பாவம் பாக்கி 2 குழந்தைக்கு எதுக்கு அடி கிடைக்கிறதுனே தெரியாது, அதுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி ஹிரண்யகசிபு ஒரு அடி போட்டார்னா பிரகலாதனுக்கும் ஒரு அடி போட வேண்டியது தானே, அல்லது பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார்னா ஹிரண்யகசிபுவுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கலாமே. ஒத்தனை கிழிக்கிறார், இன்னொருத்தனுக்கு அனுகிரகம் பண்றார். இது எப்படி பகவான் கீதையில் சொல்லுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் சரியா இல்லையே, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாய் இருக்கின்றது அப்படின்னு அவருடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் சுகபிரம்மம். எப்போவுமே இது ஒரு சாமர்த்திய பேச்சா பெரியவாள்லாம் ஒன்று வச்சுருப்பா. பிரமாணத்தை சொல்லும்போது திருஷ்டாந்தம் சொன்னா எப்போவுமே முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிடுவா. இதுக்கு ப்ரிசீடன்ஸ்ன்னு பேர். முன்னாடி ஏதோ ஒரு நடந்திருக்கு, இதே மாதிரி நடந்திருக்கு. ஏன் அப்படி சொல்லிடுவானா, இப்போ அவளுக்கு அனுகூலமா இருக்கு, எதிராளி அதை கேள்வி கேட்பார்னா நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கும் போம்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல பரீட்சித் ஒரு கேள்வி கேட்கும்போது சுகபிரம்மம் பதில் சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றார், நல்ல கேள்வி கேட்ட. எப்போவுமே கேள்வி கேட்கிறவாளுடைய கேள்வியை புகழ்ந்து விட வேண்டும். எப்போவுமே இந்த கொஸ்டின் அவர்லாம் வைக்கும்போது யாராவது ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ, வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் நிம்மதியாக உட்காந்துப்பார். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னு கவனிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த நல்ல கொஸ்டின் அப்படிங்கிற அந்த பெருமையிலேயே மிதந்துருப்பார் அவர். அது மாதிரி சுகபிரம்மம் சொல்லிவிட, நல்ல கேள்வி கேட்டப்பா, ஆனால் இதே கேள்வியை தான் உங்கள் தாத்தாவினுடைய மூத்த அண்ணா யுதிஷ்டிரரும் கேட்டார். இந்த உட்வார்ட்ஸ் கிரேட் வாட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாருங்க, குழந்தை அழுது தானே, இதே மாதிரி தான் நீயும் அழுதாய் அப்படின்னு அவள் வீட்டில் பாட்டி, கொள்ளுவாட்டி, அம்மா, குழந்தை அத்தனை பேரும் இருப்பா. வாத்தியாருக்கு அவள் வீட்டில் சம்பாவனையே இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், யுதிஷ்டிரரும் இதே கேள்வியை தான் கேட்டார். அது எப்போ கேட்டார், பஞ்சபாண்டவாளுக்கு ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி கொடுத்தான் துரியோதனன். அது அரக்கு மாளிகைன்னு பேர். இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் பண்ணிட்டு அது அப்படி நெருப்பு போட்டால் புஷ்ஷுன்னு பற்றிக்கும். அதுலேருந்து எப்படியோ விதுரர் தப்பிக்க வச்சுட்டார், ஏகசக்கரா நகரத்துக்கு போக வச்சுட்டார். இந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங்லாம் இருக்குது ஹஸ்தினாபுரத்தில். துரியோதனன் அப்படியே கண்ணில் கிளிசரின்லாம் போட்டு அழறான். நானும் யுதிஷ்டிரனும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம். பீமன் என்றால் என் உயிர், அவன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் மாமா சகுனி அப்படின்னு விக்கி விக்கி அழறா. சகுனி அழாதடா, கிளிசரின் ஆயிடுத்து, அழாத அப்படின்னு சொன்னோம்னா யுதிஷ்டிரனை யுவராஜா கிட்டத்தட்ட ஆக்கியாச்சு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் இன் ஹஸ்தினாபூர். எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைச்சுட்டு இருக்கு. அப்படி கிடைச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பெருமாள் தான் இவாளை தப்பிக்க வச்சு திரௌபதியை கல்யாணம் பண்ணி வச்சு நீ திரும்பி வந்துடுறா. இப்போ கிளிசரனே கொடுக்கல, துரியோதனன் வாஸ்தவமாவே அழறான். ஐயோ இது திரும்பி வந்துடுத்தே. இப்போ அவன் பதவி போயிடானா, மூத்த அண்ணா தான் யுவராஜாவாக முடியும். ஆனால் துரியோதனன் சொல்லிட்டான் நஹி பப்பா. அவருக்கு ஹிந்தி வரும், அவர் டிஷர்ட்லாம் போட்டுக்கல. அதனால அவர் நஹி பப்பா, मैं इस पोजीशन को युधिष्ठिर भैया को नहीं दे सकता हूं, अब कुछ कीजिए. இந்த திருதராஷ்டிரன் என்ன பண்ணிவிட்டான், புத்திரமோகத்தில் தனக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விசாரம் பண்ணோம். அப்போ சகுனி சொன்னா, உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, உருப்படாத பூமி, அது யாரும் அந்த பூமியை ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டான். அது எந்த பூமின்னு கேட்டான் திருதராஷ்டிரன். அவன்கிட்டயே தெரியாது அவனுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கு. அப்ப சொன்னா சகுனி, அதுக்கு காண்டவம்னு பேர். அந்த காண்டவத்தை நீ வாக்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா அதுல முழுக்க பாம்பு, அடர்த்தி காடு, ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ், தார்ன்ஸ், கேக்டஸ், பாம்பு, அது கொடுத்துரு. இது கொடுத்த உடனே பீமன் சொன்னா, ஐ எம் கோயிங் டு லாட்ஜ் a complaint against பெரியப்பா, he has given us very waste land. இப்போ கிருஷ்ணர் சொல்லிட்டார், எப்போவுமே கிடைச்சதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாரு, இதுக்கெல்லாம் கேஸ் போடாத.